எல்லாருக்கும் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். நான் சொல்கிற வர கதை ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் கதை. ஒரு அழகான கிராமத்தில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒருவோட ஃப்ரெண்டு பேர் நிவேதிதா, ஒரு ஃப்ரெண்டோட பேர் பூஜா. அந்த 2 பேருமே எங்கே போனாலுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ட்ரெஸ்ஸு எல்லாமே ஒன்றா தான் போடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா, அந்த நிவேதிதாவோட ஃப்ரெண்ட் நிவேதிதா இருக்கா தெரியுமா, அவளும் பூஜாவும் ஒரு கோயிலுக்கு போவாங்க. அப்போது அவங்க 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நிவேதிதாவோட அப்பா சொல்லுவாங்க, இல்லைப்பா நம்மளுக்கு நம்ம வேறு ஊருக்கு போகிறோம்ப்பா. அப்படிங்கும்போது எதுக்குப்பா, நான் இங்கேயே இருக்கேன்ப்பா. அப்படிங்கும்போது இல்லைப்பா, அப்பா அம்மா எல்லாருமே ஃபேமிலியாக வேறு இடத்துக்கு போகிறோம், அதனால நீ அங்கே தான் படிக்க போகிற அப்படிம்பாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு போவா, பூஜாவை மீட் பண்ணுவா. பூஜா கிட்டே சொல்வா, நிவேதிதா நாங்கள் வேறு ஊருக்கு போகிறோம், எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு பூஜா அப்படின்பா. பூஜா ரொம்ப அழுவா. நிவேதிதாவிலே அவளை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னு அவங்க 2 பேருக்குமே தெரியாது. அப்போது நிவேதிதா சொல்லிடுவா, நான் நாளை கழித்து கிளம்ப போகிறேன் பூஜா, நீ நல்லா இருந்துக்கோ, நான் எப்போவுமே ஒன்று நினச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். நிவேதிதா சொல்லிட்டு போயிடுவா. ஈவினிங் வீட்டுக்கு அவங்க அப்பா எல்லா திங்ஸையும் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க. பூஜா மட்டும் அந்த கிராமத்தில் தனியாக இருப்பாள். ஸ்கூலில் போவா, படிப்பாக வருவாள். அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டுமே இருக்க மாட்டாள். நிவேதிதா மட்டும்தான் அவளோட ஃப்ரெண்டு அப்படின்ட்டுருப்பாள். அப்போ போல் நிவேதிதாவும் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருப்பாள். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நிவேதிதாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு வருவாள். அவள் பேர் வர்ஷா. அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. சின்ன வயசு அவள் எப்போ போனாலும் அதுலேருந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. அவளுக்கு ஒன்றா இவள் அப்படி துடிப்பாள், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் பூஜா அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஃப்ரெண்டு நிவேதிதா மட்டும்தான் அப்படின்ட்டுருப்பாள். என்ன ஆகுன்னா, நிவேதிதாவும் அந்த வர்ஷாவும் ஒரே காலேஜ் போய் ஜாயின் பண்ணுவாங்க. பூஜாவும் அதுமாதிரி நல்லா படித்து ஒரு ஸ்டேட் லெவலில் மார்க் எடுத்து அதே காலேஜுக்கு போவாள். அப்போது ஒரே ஹாஸ்டல், 3 பேருமே ஒரே ஹாஸ்டல். பட் நிவேதிதாவும் வர்ஷாவும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. பூஜாவுக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. நிவேதிதாவும் பூஜாவும் என்ன ஆகுன்னா, எலியும் பூனையுமா இருப்பாங்க. நிவேதிதா பண்ணுற தப்பெல்லாம் அவள் கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாள். அப்படி உள்ளவா அவள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் எலியும் பூனையுமாவே இருப்பாங்க. யார்? பூஜாவும் நிவேதிதாவும். ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, வர்ஷாவும் நிவேதிதாவும் ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. அதை பூஜா கண்டுபிடிச்சிடுவாள். பூஜா என்ன பண்ணுவாங்கன்னா, காலேஜில் இருக்க கரஸ்பாண்டன்ட் அவங்கக்கிட்ட போய் சொல்லுவாள். ஹெச்ஓடிட்டையும் கரஸ்பாண்ட்டையும் சொல்லுவாள், இப்படி வர்ஷாவும் நிவேதிதாவும் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க மேம் அப்படின்னு. ஒரு நாள் நைட் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்டலில் வர்ஷாவும் நிவேதிதா பூஜாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்பவும் தெரியாது இவங்க 2 பேரும் க்ளோஸு அப்படின்ட்டு. ஒரு நாள் வர்ஷாக்கிட்டேயும் நிவேதிதாக்கிட்டேயும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, பூஜாவை கூப்பிட்டு கலாய்ச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது பூஜா கிட்டே ஒரு ஃப்ரெண்டு நிவேதிதா கொடுத்த ஒரு கிஃப்ட் இருக்கும், விலைமதிக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு. அதை அவள் வச்சுருப்பா. அதை உடைச்சிருவா. அப்போ தான் நிவேதிதாவுக்கு தெரியும், இவன் நம்மளோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு போல் அப்படின்ட்டு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிவேதிதா பூஜா கிட்டே க்ளோஸ் ஆவாள். அப்போ கூட பூஜாவுக்கு தெரியாது இவன் எதுக்கு நம்மக்கிட்ட க்ளோஸ் ஆகிறான்ட்டு. அவளும் வேலைக்கு வெளியே நிற்பாள். ஒரு நாள் என்ன பண்ணுவான்னா, நிவேதிதா பூஜா கிட்டே சொல்லிடுவா, நான் ரொம்ப க்ளோஸான உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தான் நிவேதிதா அப்படின்னு சொல்லும்போது பூஜா ரொம்ப அழுவா. நீனா நிவேதிதா இப்படி மாறிவிட்ட, நான் ரொம்ப நல்லா இருப்பேன், நல்லா இது பண்ணுவேன், நல்லா லைஃப்பில் இருப்பேன்னு பார்த்தா நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி நிவேதிதா சொல்லுவாள். அப்போது தான் வர்ஷா கிட்டே நிவேதிதா சொல்லுவாள், என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாள். அப்போது நிவேதிதா, பூஜா, வர்ஷா 3 பேரும் லைஃப் லாங் இனிமேல் நம்ம பிரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரொம்ப டீப்பான ஒரு அழகான கதை.